ஹாய் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், ஆண்டி அண்ட் அங்கிள் அண்ட் குடிப்பா குடி பசங்க அண்ட் முக்கியமாக 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். பொதுவாக வந்துட்டு 90s கிட் அப்படின்னாலே வந்துட்டு சிங்கிளாக இருப்பாங்க பசங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் வந்துட்டு 90s கிட்ல நம்ம மறக்க முடியாத விஷயங்கள் நிறையா வந்து இந்த கோமாளி படத்து மூலியமா வெளியே காமிச்சாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது யோசிச்சேன், நம்ம 90s சாப்பிட்ட பொருள்லாம் இப்போ கிடைச்சா செமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ இது மாதிரி ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அப்போ பார்க்கும்போது 90s கிட்ஸ் மிட்டாய் கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஃபைன் பண்ணேன். அந்த ஃபைன் பண்ண கடையில் இந்த மாதிரி நான் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பார்சலில் என்னெல்லாம் இருக்குன்றதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். முக்கியமாக இது நீங்கள் யோசிக்கலாம், என்னடா மொட்டை மாடியில் உட்காந்து இதை பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா 90s கிட்டாக இருக்கும்போது நம்ம சின்ன வயசில் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாமல் மிட்டாயெல்லாம் வாங்கினோம்னா எங்கே போய் ஒழுங்கு சாப்பிடுவோம்? மொட்டை மாடியிலையோ இல்லை வந்து ஒரு கார் பார்க்கிங்லையோ இல்லை ரோட்டில் கிரிக்கெட் விளையாடும் சாப்பிடுவோம். ஸோ அதனால் அந்த உள்ள பாக்ஸில் என்ன இருக்குன்றதை இந்த மொட்டை மாடியில் உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஒரு குறையுமே சொல்ல முடியாது அந்த கடையை. 90s கிட்ஸ் மிட்டாய் கடையிலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கிற பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்த்துருவோம். கரெக்ட் இவங்க நிறைய காம்போஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு மொத்தமாக அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாவ், இதோட டாய்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிராண்டிங்கும் பயங்கரமாக இருக்குது. என்ன மிட்டாய்ன்றது அப்புறம் பார்ப்போம். மொத்தமாக எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே போட்டுக்கலாம். வாவ், சின்ன வயசில் நம்ம யூஸ் பண்ண மாஸ்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? என்ன மாஸ்க் இது? சூப்பர், புலி மாஸ்க்கு. இதை கொஞ்சம் அவங்க நல்லா பேக்கிங் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் ஓகே, இது ரொம்ப மடித்ததுனால எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தது இந்த பாம்பு மாத்திரை மிட்டாயின்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். சின்ன வயசில் இந்த வாட்ச் மிட்டாயின்னு வருமே, அந்த வாட்ச் மிட்டாய் தான் நினைக்கிறேன் இது. ஸோ வாட்ச் மிட்டாய் ஒன்று மணி சாப்பிடுவோம் வெயிட் பண்ணி, ஓகேவா? அண்ட் அடுத்ததாக வந்துட்டு ஸ்டிக்ஸு. இப்போ இருக்கிற பசங்க இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் அந்த சாக்கோ ஸ்டிக்குன்றாங்கல்ல, அப்போ அந்த காலத்தில் நம்மளுக்கு இதுதான் சாக்கோ ஸ்டிக்கு. ஸோ அது வந்துருக்கு. ஸோ சாக்கோ ஸ்டிக்கு. அடுத்தது வாவ், இந்த மிட்டாயெல்லாம் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது வாசலில் ஒரு ஆயா உட்காந்து விற்றுட்டு இருப்பாங்க. அந்த ஆயா கிட்ட 4-10 ரூபா அப்படிலாம் கிடைக்காதுங்க. 4 பீஸ் 1 ரூபா, 3 பீஸ் 1 ரூபாய்லாம் கிடைச்சிருக்கும். ஆனால் இதோட விலையெல்லாம் இப்போ பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மிட்டாய், அதாவது இது நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்த மிட்டாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன வயசில் இந்த ஹோமியோபதி சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருந்து சாக்லேட் சாப்பிட்டு வந்துருப்போம் நம்ம ஒரு காலத்தில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மிட்டாய் வந்துட்டு பார்க்கும் போதே கலராக இருக்கும், ஆளுக்கு ஒரு கலர்னு பிரிச்சுலாம் எடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிட்டாய் தான் இது. அடுத்தது வாவ், இது வந்து சாக்கோ மியூசிக்னு ஒரு மிட்டாய் இருக்குது. அதில் பின்னாடி முக்கியமாக ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, கிறிஸ் ஸ்டிக்கர். சின்ன வயசில் ஹீமேன் ஸ்டிக்கர் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பசங்களுக்காக கிறிஸ் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க 90s கிட்ஸ் மிட்டாய் கடையில். இது அடுத்ததாக வந்துட்டு டேட்டோ, ஒரு இதுக்கும் டேட்டோ ஃப்ரீ அப்படின்னு சொன்னதுனால ஒரு உள்ளுக்குள்ள டேட்டோலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேட்டோ எடுத்து கையில் போட்டு எல்லாம் சின்ன வயசில் நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி திரும்ப என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் இந்த காயின் மிட்டாய். இந்த காயின் மிட்டாயெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். 90s கிட்ஸாக இருக்குது, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த காயின் மிட்டாய் ஏன் ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து இதை எடுத்துகிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வருவாங்க. சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, பாட்டி, தாத்தாலாம் வெளியூர்லாம் போனாங்கன்னா வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்துட்டு இங்கே பாடுறா தங்க காசுரான்னு சொல்லி கையில் கொடுப்பாங்க. அப்புறம் பிரித்து பார்த்தா அதில் உள்ள சாக்லேட் இருக்கும். ஸோ பார்க்கும்போதே சாக்லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பசங்களாம் ஓட்டிட்டு இருப்போம். அந்த மாதிரி வந்திருக்கு இந்த கோல்டு காயின் மிட்டாய். அடுத்தது இது வந்து ஜெல்லி மிட்டாய். ஸோ ஜெல்லி மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இதுலேயே கொஞ்சம் பெரிய நீட்டமாக இருக்கும். அதை வந்து பெப்சின்னு சொல்லி குடிப்போம் நம்ம சின்ன வயசில். அந்த மாதிரி ஜெல்லி மிட்டாய் இது. இது அப்படியே குடிக்கும்போது அப்படியே அந்த ஒரு டேஸ்ட் இருக்கும் தெரியுமா, அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர். இப்போ குடிக்கிறாங்கள டேங்க் இங்கெல்லாம், அது எந்த பிராண்டிங் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, இருந்தாலும் அந்த பிராண்ட்லாம் சொல்லிடுறேன். அந்த டேங்கெல்லாம் நம்ம அந்த வயசுலேயே இந்த 1 ரூபா 2 ரூபாய்க்கெலாம் கிடச்ச டேங்கு தான் இது, ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட். அதாவது இந்த டூருக்குலாம் போவோம். அந்த டூருக்குலாம் போகும்போது இந்த புளிப்பு மிட்டாய் தான் எடுத்துகிட்டு போவோம். அதாவது பாப்பின்ஸ் அந்த காலத்துக்கு முன்னாடியிலேருந்து இதுதான் பாப்பின்ஸ் எங்களுக்கு. ஸோ இது வந்து வாயில் போட்டால் அப்படியே கலர்லாம் வரும், வாயில் அப்படியே ஒன்று அப்படின்ற மாதிரி வாயில் நாக்கெல்லாம் கலர் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கலரான மிட்டாய் இந்த ஆரஞ்சு மிட்டாய். இதை வச்சு ஒரு படமே வந்துருது, ஆரஞ்சு மிட்டாய்ன்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதி பண்ணியிருப்பாப்புல வயசான கேரக்டரில். இருந்தாலும் அந்த படத்துலேயே விஜய் சேதுபதி பிடிச்ச மிட்டாயும் இதுதான். அடுத்தது குச்சி ஐஸ் மிட்டாய் அப்படின்ற மாதிரி ஒரு மிட்டாய் இருக்குது. இது என்னன்றதை அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குச்சி ஐஸ் மிட்டாயில் என்ன இருக்குது அப்படின்றது எனக்கும் தெரியல. இருந்தாலும் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா ஒன்று சாப்பிட்டது எப்படின்னு சொல்கிறேன். காய்ஸ், ஆல் பாய்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். முக்கியமாக கேர்ள்ஸுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் போய் கடையில் வாங்கும்போது ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. சிகரெட் மிட்டாயின்றது நம்ம வீட்டில் வெளியூரில் வந்த சித்தப்பா யாராவது வந்து தம் அடித்தாங்க அப்படின்னா, தம் அடிக்கும்போது ஐயோ தம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது கடையில் கிடைக்கும்போது இதை எடுத்து நம்ம வாயில் வச்சு செவுத்தில் இருக்கிறதெல்லாம் இது பண்ணி நிறையா நம்ம பண்ணியிருப்போம். கண்டிப்பாக இந்த சிகரெட் மிட்டாயை சின்ன வயசில் 90s கிட்டாக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஒரு தடவையாவது வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மிட்டாய் திரும்ப நம்ம பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. இந்த நான் ஸ்மோக்கர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மிட்டாய் தேவைப்படும், யூஸ் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக வந்து இன்னொரு மிட்டாய். இது வந்து இந்த சிங்கம் புலி இதெல்லாம் இருக்கிற ஜவ்வு மிட்டாய் நினைக்கிறேன். ஜவ்வு மிட்டாய் தான் இது, எனக்கு தெரியும். ஜவ்வு மிட்டாய். இந்த மிட்டாயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா வாயில் அப்படியே கொஞ்சம் இது பண்ணும்போது நல்லா ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஜவ்வு மிட்டாய். அதுக்கு கீழே வந்துட்டு வேறு ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சிங்கம், அதுக்கப்புறம் இந்த புறா இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸில் வந்து பொம்மையெல்லாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த ஃபோக் ஸ்பூனில் இதெல்லாம் குத்தி வைப்பாங்க தெரியுமா, 5 ஸ்டார் ஹோட்டலெலாம், அப்போயே வந்துச்சு இந்த மாதிரி ஐடியாலாம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து வரப்போகிறது இது வந்து இலந்த பழம். இப்போ வந்து நவா பழம் அப்படிலாம் வந்து சின்ன வயசில் நம்ம வந்து ஸ்கூலில் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த இலந்த பழம் ஜூஸை ஒரு பாக்கெட்டில் போட்டு கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே கபக்கன்னு குடிக்கிறது நம்ம ஆளுங்க நிறைய பேர் குடிச்சிருப்போம். அந்த மாதிரி இலந்த பழம் இருக்கிறது தான் இது. இந்த இலந்த பழத்தை வந்துட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்து அப்படி துப்பி போடுறது. இந்த கொட்டை முழுங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வயிற்றில் வந்து இறந்த மலமே முளைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டிருப்பாங்க. 90s கிட்ட இருந்தீங்கன்னா இது கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இலந்த பழத்துடைய ஒரு ஜூஸ்க்கான ஒரு மிட்டாய் தான் இது. ஸோ இது மறக்காமல் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க. சப்பரை மிட்டாய் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஹார்டாக இருக்குது, கடிச்சா எப்படி இருக்கும்னு தெரில. பட் ஆனால் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும். இந்த மிட்டாய் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். எனக்கு தெரியும், நான் பேர் மறந்துச்சு. ஏன்னா நானும் 90s கிட் இல்லையா, டக்குன்னு பேரை மறந்துடுவோம், எல்லாம் பண்ணிடுவோம். அடுத்தது ஸ்பூன் மிட்டாய். இந்த இலந்த பழத்தோடைய இது பார்த்தீங்க தெரியுமா, அந்த இலந்த பழத்தோடைய இதையே வந்துட்டு இந்த ஸ்பூனில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த இலத்தை பார்த்து சாப்பிட முடியாதவங்க இந்த ஸ்பூனை மட்டும் வாங்கி சப்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சப்பி சாப்பிட்ற இலந்த இது இருக்கிற ஒரு ஸ்பூன் மிட்டாய் இது. அடுத்தது அண்ட் அனதர் ஆல் கேர்ள்ஸ் ஃபேவரட்டாக இருக்கும். 90s கிட்டாக இருக்கிற எல்லா கேர்ள்ஸ் ஃபேவரட்டும் இது தான். ஸோ இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலரில் இருக்கிறதுனால இதை வாங்கி நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஜவ்வு மிட்டாய். இதுவும் ஒரு ஜவ்வு மிட்டாய் தான். அந்த ரொம்ப ஹார்டான ஜவ்வு மிட்டாய் இது. ஆக்சுவலாக இப்போல்லாம் வந்து எதனால் வந்துட்டு நம்மளுக்கு பல்லெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சின்ன வயசு சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதனால தான் நம்மளுக்கு பல்லு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான், ஜெல்லி கொடுத்துருக்காங்க. திரும்ப இந்த ஜெல்லி மிட்டாய், கொடை மிட்டாய் வந்துருக்குது. இந்த கொடை மிட்டாயும் பார்த்தீங்கன்னா செம ஃபேமஸ் அந்த காலத்தில். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸுக்காகவே நம்ம வந்து வாங்கியிருப்போம். இந்த டாய்ஸும் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து கிண்டர் ஜாய்னு ஒரு டாய்க்குள்ளார ஒரு ரெண்டு முட்டையை இதை சாக்கோ உடச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஒரு 2 பொம்மையை வச்சுட்டு அது 30 ரூபாய்க்கு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் அப்போயே பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபா, 2 ரூபா, 3 ரூபாய்க்கு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அடுத்ததாக வந்துட்டு இதுவும் வந்து ஒரு புளிப்பு மிட்டாய் மாதிரி ஒரு மிட்டாய். இதில் பிங்க் கலரில் இருக்குது, பயங்கர ஃபேஷனாக பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அடுத்தது நான் வந்து ஒரு மிட்டாயை பிரித்து உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன மிட்டாய்னு பார்த்தீங்கன்னா கயிறு மிட்டாய். எஸ், ஏன் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிறேன் அப்படின்னா, இந்த கயிறை வந்து தெரிக்கிற அளவுக்கு இது பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த கயிறை சின்ன வயசில் இப்படி எடுத்து எப்படா சுற்றுறது அப்படின்னு யோசிக்கும் போது சின்ன வயசில் நான் சுற்றிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்களா, கயிறு மிட்டாய் இருக்குது. இந்த கயிறு மிட்டாயை இப்படி கை வச்சுப்போம், இப்படி கை வச்சுட்டு சின்ன வயசில் இப்படி சுற்றிருப்போம். அப்படின்னு போகணும், கரெக்டாக வருது பாருங்கள், இப்படி வரும். ஸோ இந்த கயிறு மிட்டாய் செம்ம வயிறு மிட்டாய். இது நிறையா மிட்டாய் அதுக்கப்புறமா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு மிட்டாய் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து இதெல்லாம் போட்டால் பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து சின்ன வயசில் கலாய்ச்சிருப்பாங்க. கேமராமேன் இதை நீங்கள் ஜூம் பண்ணியே ஆகணும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி இருக்கா, கரெக்டாக பொண்ணு மாதிரி இருக்கா. அதையே இப்படி பாருங்கள், ஒரு பையன் மாதிரி இருக்குமா. ஸோ அப்போவே வந்துட்டு இந்த கவரில் மேஜிக் பண்ண கும்பல் நம்மலாம். மம்மி டேடி மிட்டாய் இது பேர். மம்மி டேடி மிட்டாய் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருப்பீங்க சின்ன வயசில். அதே மிட்டாய் தான் பயங்கரமாக பேக் பண்ணியிருக்காங்க, மம்மி டேடி மிட்டாய். அடுத்தது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சக்கரை மிட்டாய். சக்கரை மிட்டாய் பார்த்தீங்கன்னா கலர் கலராக வரும், அதில் உள்ள ஜெல்லியாகவும் இருக்கும். அப்படி சக்கரை மிட்டாயை சாப்பிடும்போது அப்படியே தேன் அப்படியே பாயிற மாதிரி, இந்த தேன் மிட்டாய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சக்கரை மிட்டாய். அந்த காலத்தில் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு தாத்தா பாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு, 10 ரூபாயில் எங்கே கொடுத்தாங்க, 2 ரூபாய் கொடுப்பாங்க. 2 ரூபாய் கொடுத்துட்டு நீ ஏதாவது வாங்கிக்கோ, எனக்கு வரும்போது சக்கரை மிட்டாய் விட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சக்கரை மிட்டாய் சாப்பிட்ருப்போம் சின்ன வயசில். அதே சக்கரை மிட்டாயை 90s கிட்ஸ் மிட்டாய் கடை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, பக்கா பேக்கிங்கில், மறக்காமல் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இதோ வந்து விட்டது நம்மளுடைய டேப்லெட் மிட்டாய். ஸோ டேப்லெட் சின்ன வயசில் நம்ம டேப்லெட்லாம் போடல அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, 90s கிட்ட நம்மளை வந்துட்டு அம்மா அப்பாலாம் அடிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி டேப்லெட் மிட்டாய் வாங்கி தந்துட்டு ஒரு டேப்லெட் மிட்டாயை சாப்பிட வச்சுட்டு அப்படியே இன்னொரு டேப்லெட் போட வச்சுருவாங்க. ஸோ பார்க்கும்போது நம்மளும் சூயிங் கம் தானே, நல்லா ஜபக்கு கடிக்கலாமே நினைப்போம். ஆனால் அந்த சூயிங் கம்மை டேப்லெட் மிட்டாய்னு சொல்லி நம்மளை வந்து சாப்பிட வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து துப்பணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசில் நீங்களும் வந்து பயங்கரமாக 90s கிட்ட இருந்து என்ஜாய் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இவ்வளோ மிட்டாய், இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிட்டாய் இருக்குது. அதை தவிர நிறைய டாய்ஸும் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு இன்னொரு மிட்டாய் தான், நான் எனக்கு பேர் மறந்துச்சு, இருந்தாலும் இது ஒரு இன்னொரு மிட்டாய் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ மிட்டாயும் எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான காம்போ அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ மிட்டாய் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் ஒரு காம்போ ப்ரைஸஸ்லாம் நான் சொல்கிறேன். 399க்கு ஒரு காம்போ இருக்குது, 599க்கு ஒரு காம்போ இருக்குது. ஸோ 2 விதமான காம்போஸ்லேயும் அவங்க செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை உள்ளே போட்டு கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஆனால் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த 90s கிட்டாக இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த 90s கிட் உடைய இந்த கரண்டை கழட்டிடலாம். எஸ், கரண்டை கழட்டி இப்படி வச்சிடுறோம். இந்த மாஸ்க் எப்படி போடுறோம். இருந்தாலும் இந்த பேக்கிங்கில் மாஸ்க் மட்டும் கொஞ்சம் சரியில்லை சார். ஸோ ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி மாஸ்க்லாம் சின்ன வயசில் இப்படி போட்டு இப்படிலாம் பழுப்பெல்லாம் கம்போம் எல்லாரையும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாஸ்க் இருக்குது, நிறைய டாய்ஸ் இருக்குது, நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 90s கிட்ஸ் கடையை பொறுத்த வரையும் இவ்வளோ ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் 2 விதமான காம்போவில் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் வேண்டாம் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. என்ன இதை எடுக்கலாம்? இதை எடுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணுறோம். பேக்கிங் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வருது. இது பிஸ்கெட் மிட்டாய் இது பேர். ஓகே, ஸோ இதை இப்படி எடுத்து இப்படியே எடுத்து போய் நான் கூட டேஸ்ட்டு புதுசாக மாதிரி இருக்கும்னு நினச்சேன். 90s எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி டேஸ்ட்டோடு இருக்குது இந்த மிட்டாய் தான். சின்ன வயசில் நான் அதே மாதிரி சாப்பிட்ருக்கேன். அதே டேஸ்ட்டில் இப்போவும் கிடைக்குது. கேமராமேன் பார்த்து வெறுப்பாகிறாப்பில், இருந்தாலும் பரவாயில்ல. யாருக்காவது வேணும் அப்படின்னா 90s கிட்ஸ் மிட்டாய் கடை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த தகவல் போவோம். நானும் ஒரு நான் ஸ்மோக்கர் அப்படின்றதுனால இந்த ஸ்மோக்கிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சிகரெட் மிட்டாய். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோட்டோவுக்கு மட்டும் போஸ்ட் கொடுத்துக்க போகிறோம். ஓகே, ரெடி வச்சுட்டு இந்த மாதிரி மொட்டை மாடியில் உட்காந்து தம் அடிக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இந்த சிகரெட் மிட்டாயை சாப்பிட்ட நிறைய பேரில் நீங்களும் ஒருத்தரா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகே, அதை இப்படி பிரித்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த பிரித்து சாப்பிட்றது தாங்க அல்டிமேட்டு. கடியில் எப்படி பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும். வெறுப்பு ஏற்றணும். அதுவும் நம்ம கசின்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வெறுப்பு ஏற்றணும் அப்படின்னா அருமையாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இப்போ இருக்கிற சாக்லேட்லாம் ஒரு தூரம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரே போர் அடிச்சிடும், என்னடா சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் 90s சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். இதுவும் சூப்பர். ஏன்னா அந்த பெரியவங்களை இப்படி உட்காந்து தம் அடிக்கும் போது பார்க்கும்போது நம்மளுக்கு இதுவாக இருந்திருப்போம். அடுத்தது என்ன மிட்டாய் சாப்பிட்லாம்? ஆப்ஷன்ஸ் இவ்வளோ இருக்கும்போது நம்ம இதை செலக்ட் பண்ணுறதுனே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்பூன் மிட்டாய் சாப்பிடுவோமா? இந்த ஸ்பூன் மிட்டாயும் ரொம்ப டைட்டாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்படி பிரிச்சிட்டோம். பிரிச்சதுக்கப்புறமா இப்படி ஓப்பன் பண்ணுறோம். இப்படி ஓப்பன் பண்ணுறோம். கலராக வேறு இருக்குது. ஸ்பூன் மிட்டாய் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்பூனை அப்படியே வாயில் வைக்கணும். 1 டைம் யூஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல புளிப்பு, நல்ல புளிப்பு நல்லா இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. ஸ்பூன் மிட்டாய் இதை வந்து டஸ்ட்பினில் போடணும். மறக்காமல் என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கொடை மிட்டாய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சாரி, இட்ஸ் அ டாய் பேசிக். இட்ஸ் நாட் யா அந்த காலத்தில் எக்லெஸ் சாக்லேட்லாம் இருந்துச்சு அப்படின்றது ப்ரூஃபே இதுதான். கொடை மிட்டாய். ஹெச்சி ஊருதா பார்க்கும்போதே ஒன்றும் பண்ண முடியாது. இது எனக்காக கொடுத்தது. நம்ம தான் சாப்பிடுவேன். செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷஸ் இது எல்லாமே. அடுத்ததாக லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்னுடைய ஃபேவரட்டான இந்த மிட்டாயோட நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணலாம். ஆரஞ்சு மிட்டாய். எஸ், பார்த்தீங்களா? பயங்கர ஹார்டு. இப்படி தான் ஹார்டாக தான் இருந்தாகணும். ஏன்னா வந்து அந்த டேஸ்ட் உள்ளே போகணும் அப்படின்னா அப்படி தான் இருந்தாகணும். பட் சூப்பராக இருக்குது. ஒரு டேஸ்ட் வந்து என்றும் மாறாத ஒரு டேஸ்ட்டு. 90s கிட்ஸ் யூஸ் பண்ண எல்லா சாக்லேட்ஸும் தான்.
ஸோ அப்பாடா இவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குது நம்மளுக்கு, இவ்வளோ தான் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அது மட்டும் இல்லைங்க. சாக்லேட்ஸ் மட்டும் இல்லை, இந்த விலைக்காக உங்களுக்கு வந்து டாய்ஸும் கொடுக்குறாங்க. இந்த டாய்ஸ் கவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான கவராக இருக்குது. சின்ன வயசில் நம்ம விளையாண்டுருப்போம் இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வச்சு. இப்போவும் அது வந்து சின்ன குழந்தையாக இருந்து நான்லாம் வந்து இப்போவும் சின்ன குழந்தையா தான் இருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த டாய்ஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டேன். இதில் முக்கியமான டாய் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த பேய் மாதிரி வந்துட்டு கையில் இருக்க நெகத்தெல்லாம் வளர்த்துக்கிற மாதிரி ஒரு டாய் இருக்குது. இது பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெயில் டேஷிஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த டாய் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாய். ஏன் அப்படின்னா இதை எப்படி வச்சுட்டு கையில் எப்படி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நெயில்ஸ்லாம் வளர்க்க முடியாது அப்படின்ற போது இந்த மாதிரி பேய் நெயில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா காலத்தில் பறந்து போயிடுச்சு. எதனால அப்படின்னா இதை போட்டு நம்ம ஒட்டலை. இது மாதிரி ஒட்டியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு செமையான ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் உள்ள இருக்குது. ஸோ நம்ம காசு கொடுத்து சாக்லேட்டை மட்டும் வாங்கலை, இந்த மாதிரி டாய்ஸையும் நம்ம வாங்குகிறோம். இந்த ஒரு புக்கு ஏதோ இருக்குது, டாய் புக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது செமையாக இருக்கும் அந்த டாய் புக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஏதோ ஒரு வினோதமான ஒரு விளையாட்டு. ஸோ மறக்காமல் இதெல்லாம் வந்துட்டு வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ 90s கிட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு டாய் புக், இந்த ஒரு டாய்ஸ் மொத்தமும் இந்த சாக்லேட்ஸும் காம்போஸில் உங்களுக்கு கிடைக்கும் போது, இந்த சாக்லேட்ஸ் அப்படின்னு சொன்னாலே இப்போ நிறைய அடல்ட்ரேஷன் பண்ணி நிறைய மிக்சர்லாம் பண்ணி குழந்தைங்களை கெடுக்கிற அளவுக்கான ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ளே வந்துட்டுருக்கு. அதெல்லாம் மறந்து போய் உங்களை ஓல்டு ஜென்ரேஷனாக நீங்கள் வந்துட்டு ஓல்டு டைம்ஸில் நீங்கள் போய் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக 90s கிட்ஸுடைய மிட்டாய் கடையை போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. மறக்காமல் இந்த சில்வர் மிட்டாய்லாம் வாங்கிக்கோங்க. கோல்டு ஃபாயில், சில்வர் ஃபாயில்லாம் பண்ணி தருவாங்க, வாங்குங்க. இந்த மிட்டாய் ஒன்று இருக்குது. அப்புறமா இது பார்க்கும்போது எல்லாத்தையும் சாப்பிடணுன்னு தான் ஆசையாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக சாப்பிட்லாம். அண்ட் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதுக்கோட ப்ரைஸு டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாங்களும் ஏதோ இப்போ தான் வளர்ந்துட்டு சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.